ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தரா கிச்சன் ஃபேமிலி. இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் இது. சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அன்றைக்கி வீட்டில் ரொம்ப வேலை அதிகம். கடை ஓப்பனிங் பண்ணுறதுனால மாவு கடை அந்த மிஷினில் சொன்ன மிளகா தண்ணியெல்லாம் அரைப்போம். ப்ளஸ் வந்து மாவில் கோதுமை ரைஸ் இதெல்லாம் அரைக்கிறது மிஷின் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நேற்று க்ளீன் பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாமி படம் அதெல்லாம் எடுத்து விளக்கில் எடுக்கணும்ல. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடையிலேயே முடிச்சுட்டு கடையில் தீபாவளி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன். அதுவும் லேட் டைம் தான் ஆச்சு. போனேன். சரி சாமி வந்து ஊருக்காலம் போயிட்டு இருந்துச்சு. சரி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி ஊருக்காலம் வந்தப்போ அங்கே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். சரி வீட்டுக்கிட்டே வந்துச்சு, பார்க்க முடியாது, ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, போக முடியலன்னு. அதுக்கப்புறம் கோவில் அனுப்பிக்கிட்டே வந்துச்சு. அங்கேயே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். என் அதிகம் இருக்கான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு கேட்டார். இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கும்பாபிஷேகம்ல. ஸோ அதனால் சாம்பார் உண்மையிலே சூப்பராக இருக்கும். மிளகா கிளி சாம்பார் டக்குன்னு நம்ம வந்து காய்கறிலாம் போட்டு செய்ய முடியலன்னா இது போல் நம்ம பருப்புலேயே வந்து தக்காளிலாம் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம பெருங்காயத்தூள் பொடி யூஸ்வலாக போடுறது இதை போட்டுட்டு நம்ம வந்து வெறும் வந்து தாளித்து விட்டு புளியெல்லாம் போட்டுணும். அதை தாளித்து விட்டோம்னா மிளகாயெல்லாம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். சூப்பராக இருக்கும். அது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்